களம் வந்துங்க முதல்ல இருந்தே வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் களம். அது ஊடகத்தில் பெருசாக பேசப்படலை. சமூக ஊடகத்தில் விஜய் அவர்களோட தாக்கத்தினால அப்புறம் விஜய் அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு, திமுக வர்சஸ் தாவேகா, தாவேகா வர்சஸ் திமுகன்னு. அதனால் அது பேசப்பட்டிருக்கு. பட் களம் என்பது அதிமுக வர்சஸ் திமுக என்பது கிராம பகுதிகளிலையும், திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்றது நகர பகுதியிலையும் இருக்குது. இதில் முதல்வரோட பாப்புலாரிட்டின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பாப்புலராக இருக்கார். இது யதார்த்தம். ஆனால் தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கைன்னு பார்க்கும்போது அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிக பேசு பொருளாகிட்டு இருக்கு. அது பிக்கப் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா 10,000 ரூபாய் பணம், ஃப்ரிட்ஜு அப்படின்னும் போது இன்னொன்று எதிர்கட்சியிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியிலேருந்து சொன்னீங்கன்னா அதை வந்து ஏன் செய்யலைன்ற அந்த கேள்வி வரும். ஒருபுறம் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பெரம்பூர்லேருந்து திருச்சி போய் திருநெல்வேலியில் போய் நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி உழைக்கிறாருங்க. சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், முதல்வர் ஸ்டாலின் உழைக்கிறாரு, இந்த வயசுலேயும் உழைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போய் உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு, வெயிலில் போய் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து கலரே மாறி போச்சு. இவர் என்னடா இன்னமும் நாமினேஷன் பண்ணோன்னே அந்த வேகத்தில் அப்படியே திருப்பி அதே வேகத்தில் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சின்னு போகிறாரு. ஏன் நாளைக்கு போகிறது அந்த ஃப்ளைட்டை? ஒரு நாள் அங்கே நைட்டு தங்கிட்டு முதல்வரோட ஷெடியூல் என்ன அப்படின்னு கேளுங்க. அடுத்த 10 நாளைக்கு என்ன பிளான்னு கொடுப்பாங்க. இல்லை அவ்வை சண்முகசாலை தலைமை கழகம் ஃபோன் பண்ணுங்கள், எடப்பாடியார் பழனிசாமியோட டூர் ஷெடியூல் வேணும் அப்படின்னோன்னா ஒன்று சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அனுப்புவாங்க. தாவேகா தலைமை கழகத்துக்கு யாருன்னா பொதுமக்களையும் பத்திரிகைகளும் ஃபோன் பண்ணி தலைவரோட டூர் வேணும், அடுத்த 10 நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு கேட்டு வாங்கி போட சொல்லுங்கள். நான் அப்போ ஒத்துக்கிறேன், யதார்த்த அரசியல் அவர் பண்ணுறாரு. ஜி.கே. வாசன் அவர்கள்கிட்ட கேட்டால் கூட ஒன்று இருக்கும். 5 தொகுதி எனக்கு தெரிஞ்சது வரலாம். மொத்தம் 18 சர்வே வந்திருக்குதுங்க. 18 சர்வேல எதனா ஒரு சர்வேல விஜய் 10 சீட்டுக்கு மேலே வாங்குவார். எல்லாம் வாக்கு விகிதாச்சாரம் 40% சொன்னீங்க, குச்சமே இல்லாமல். அப்போ நீங்கள் சொன்ன வியூகத்துக்கும் இந்த ஊடகத்தில் வர வச்ச செய்திக்கும் இன்றைக்கி வர சர்வேக்கும் சம்மந்தமே இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 2லேருந்து 8 காமன் காப்பி கேட்டு எந்த 8 தொகுதின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடுத்தடுத்து சர்வேலாம் வந்துட்டு இருக்கு. இந்த லோக்கல் சர்வேல திமுகவுக்கு சாதகமாக கொடுத்துருக்குறாங்க. எல்லா சர்வேலையுமே திமுக கூட்டணிக்கு அதிக சாதகமாக இருக்குது. 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக வராரு, 3வது விஜய் வராரு. நீங்கள் சொன்னது போல் இப்போ 4 to 8 தொகுதிகள் தான் வருது. ஒருபுறம் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பெரம்பூர்லேருந்து திருச்சி போய் திருநெல்வேலியில் போய் நாகர்கோவில் போய் நீ கன்னியாகுமரி உழைக்கிறாருங்க. சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், முதல்வர் ஸ்டாலின் உழைக்கிறாரு, இந்த வயசுலேயும் உழைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போய் உழைக்கிறார், கஷ்டப்படுறாரு, வெயிலில் போய் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து கலரே மாறி போச்சு. நடுவில் ஒரு இடத்துல பார்த்தேன், நான் பார்த்துட்டு தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. திடீர்னு குரலே தெரில, என்னண்ணா குரல் இப்படி இருக்கேண்ணா, அது போகிறோம் பேசுகிறோம் இப்படி ஆகிப்போச்சு. பார்த்தா எல்லா இடத்துலையுமே அவர் குரல் மாதிரியே இல்லை. அப்போ அந்த தொண்டை பேசி பேசி எந்த அளவுக்கு புண்ணாகி போயிருக்கும். முகங்கள்லாம் பார்க்குறேன், ஒரு சில வேட்பாளர் முகம்லாம் சுருங்கி போயிருக்கு. ஒன்று வெயிலில் அப்படியே இருந்து தக்காளி மாதிரி பிங்க். இந்த இடம் வண்டி அவங்களாம் பிங்க், இதுனா காஷ்மீரா, இது பிங்க் கலரில் இருக்கிறது. இந்த இடம் பார்த்தா அப்படியே பிங்காகி போயிடுது. போய் கிள்னா ரத்தம் வரும் பொழுது. ஒருத்தர் வந்து நெத்தியில் பொட்டு வைக்காதீங்கன்னு கையை தூக்குறாரு. வச்சு 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 புண்ணாயிட்டு இருக்குது. பிஏ கேட்டால் இல்லை நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க அப்படியே பண்ணுங்கன்றாரு. வேட்பாளர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சாரம் ஸ்பீடாக போகுது. அதாவது முதலமைச்சர்லேருந்து முன்னாள் முதலமைச்சர்லேருந்து அப்படி போகிறாங்க. இவர் என்னடா இன்னமும் நாமினேஷன் பண்ணோன்னே அந்த வேகத்தில் அப்படியே திருப்பி அதே வேகத்தில் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சின்னு போகிறாரு. ஏன் நாளைக்கு போகிறது அந்த ஃப்ளைட்டை? ஒரு நாள் அங்கே நைட்டு தங்கிட்டு இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க சார், வந்து போன உடனே கிளம்பிட்டா நீங்கள் வந்துடுங்க வேலை இருக்குன்னு என்ன பேசுவாங்க பின்னாடி? பணக்காரன் வந்தான், ஒரு வேலை கூட இருந்து சாப்பிடல, ஏன் தங்கிட்டு போகிறது தானே அப்படின்னா சொந்த பந்தம்லாம் பார்த்தா தெரியலையா? பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? கிராமத்தில் இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்கா இல்லையா? நீ யாரா வேணா இருப்பா, நீ ஐடியில் வேலை செய், ஆங்காங்கில் வேலை செய், இல்லை நீ நிறைய சம்பாதிச்சு வை, ஊருக்கு வந்தால் காப்பு கட்டிக்கிறாங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போங்க, இல்லை பழகிட்டு போங்க சொல்கிறாங்களா இல்லையா நம்ம கிராமங்களில்? ஏன் அவங்களுக்கு உங்கள் காசு வேணுமா? மனிதாள் வந்து இந்த நேரத்துக்கு எதிர்பார்ப்போம். எங்கள் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண, எங்கள் கூட பேசணும், பழகணும்னு எதிர்பார்ப்போம். அதே வாக்காளர்களுக்கு பொருந்தும். இப்போ எல்லா ரிப்போர்ட்ஸும் வருது, சர்வே வருது, எக்ஸிட் போலு, ப்ரீ போலு, எல்லா போலும் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து இந்த ப்ரீ போல் சர்வே வந்துக்கிட்டு இருக்கு. எதனா ஒரு சர்வேல விஜய் 10 சீட்டுக்கு மேலே வாங்குவார்னு கொடுத்துருக்கா? எனக்கு தெரிஞ்சது வரலாம். மொத்தம் 18 சர்வே வந்திருக்குதுங்க. 18 சர்வேல எதனா ஒரு சர்வேல விஜய் 10 சீட்டுக்கு மேலே வாங்குவார். எல்லாம் வாக்கு விகிதாச்சாரம் 40% சொன்னீங்க, குச்சமே இல்லாமல். 4 முனை போட்டியில் 40%னா என்னங்க அர்த்தம்? சிங்கிள் மெஜாரிட்டியில் வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம்.
அப்போ நீங்கள் சொன்ன வியூகத்துக்கும் இல்லை நீங்கள் ஊடகத்தில் வர வச்ச செய்திக்கும் இன்றைக்கி வர சர்வேக்கும் சம்மந்தமே இல்லையே. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 2லேருந்து 8 காமன் காப்பி கேட்டு எந்த 8 தொகுதின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. சரி 8 தொகுதி போட்டிருக்கீங்கல்ல, நான் அதை தான் கேட்குறது. 8 தொகுதி, ஏன்னா ஒரு சைடு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பத்திரிகையாளர் தாவேகாவை பற்றியே பேசுகிறாரு, இவருக்கு அதை பற்றி பேசுகிறதா தூக்கமே வராது, இதே போழப்பா திரிகிறாரு. சரி ரைட்டு, நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து அன்றைக்கும் விமர்சகர், இன்றைக்கும் விமர்சகர். நான் எதனா தொழில் மாதிரி போனேன்னா நான் என் வேலையை தானே பார்த்துட்ருக்குறேன். நான் என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு பீரியடில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் பேசாதவனா, இல்லை அதுக்கு முன்னாடி திமுக பீரியடில் இருந்த குற்றச்சாட்டு ஊழலெல்லாம் நான் பேசாதவனா? சென்னை மாநகராட்சியில் மா சுப்பிரமணியன் மேயராக இருக்கும்போது 6 கோடி ரூபாய்க்கு டெண்டர் ஊழல் பிரச்சனைன்னாரு அன்றைக்கி முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. காலையில் டெக்கன் கிரானிக்கல் பேப்பர் பார்த்துட்டு இது என்ன, இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேயரை கூப்பிட்டு திட்டினோன்னா 1 ஹவரில் செய்தி வந்தவொன்னா அந்த டெண்டர் கேன்சல் பண்ணப்பட்டது. அதே மாதிரி கரத்தை தியாகராஜன் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை. கரத்தை தியாகராஜன் மலேசியாவில் இருக்கிறார். வேறு ஒரு நம்பரில் லிங்க் எடுத்து ஃபோன் எடுத்து போட்டு செய்தியெல்லாம் போட்டப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கோவம் டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை மேலே. ஒரு சில வந்து டிஐபிஆர் வந்து பேசுகிறாங்க. அன்றைக்கும் அன்றைக்கி எங்கள் ஆசிரியராக இருந்தார், எங்களுக்கு பியூரோ சீஃபாக இருந்தவர் பகவான் சிங், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எழுதுவோம் செய்தி, அதனால் என்ன அப்படின்னாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டவன் நான். எனக்கு வந்து ஆசை கிடையாது, நல்ல அரசியல் பண்ணுங்கன்னா அவர் பண்ண மாட்டேன்றாரு. எங்கே போனாலும் அவர் வந்து போனார்னா பாட்டிலு பிஞ்சு செருப்பு, அந்த இடமே வந்து ஒரு போர்க்களம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. மற்ற தலைவர்களும் போகிறாங்க, பூ இருக்கும், அவ்வளோதான். அங்கேயும் இருக்கும் பாட்டிலு செருப்பு கொஞ்சமாக இருக்கும், இவ்வளோ இருக்காது. திருப்பி மறுபடியும் ஆள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு செருப்பு பிஞ்சு ஏற போகிற அளவுக்கு என்ன அப்படி ஆர்ப்பரிப்புன்னு கேட்குறேன் நான். கஷ்டப்பட்டு வாங்குகிற செருப்பு தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னைக்கு கௌரவமாக டீசெண்டாக நடந்துக்க போகிறோம் நம்ம. ஏன் அப்போ இதை யார் சரி செய்ய போகிறது? ஒருத்தரை தள்ளி முண்டி அடித்து உயிர் பலி ஆகுது, இது இருக்குது இந்த பிரச்சனை. இதை எப்போ சரி செய்ய போகிறீங்க? இவர் வீட்டில் டெய்லி ஒரு 1000 பேரை பார்த்துட்டாருன்னா இந்த கூட்டம் சேர்றது, இந்த ஆர்ப்பரிப்பு குறையும். நான் இந்த ஆர்ப்பரிப்பை குறைக்க விடாமல் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நாளைக்கு அஜித்தும் தாங்க போகிறாரு, புண்ணியமா சாதாரணமாக போகிறாரு, கோயிலுக்கு வராரு, யார்கிட்டையும் சொல்லிட்டு போகிறது கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்ன சொல்ல வரீங்க, அஜித்துக்கு ரசிகர்கள் கம்மியா? இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? தலையை பார்க்குறாங்க, ஏகேவை பார்க்குறாங்க, ரைட்டு ஓகே, படம் நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லை அவங்க வேலையை பார்க்குறாங்க, என்ன தப்பு அதில்? அப்புறம் அது ஒரு சவுண்டு ஒன்று உள்ளேருந்து அப்படியே கத்துறது திடீர்னு. அப்போது என்ன பேசுவார்னு யாரா கேட்க இருப்பாங்கல்ல. திருச்சிக்கு என்ன சொல்ல போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிற போகிறாரு, ஃபுல்லாக சவுண்டு வைபே பண்ணின்னு இருந்தால் எவ்வளோ. இப்போ பாட்டு, இப்போ விஜயண்ணா பாட்டு ஒன்று வருதுங்க, அந்த பாட்டில் வசனமே இல்லைங்க, வெறும் ஆ ஊ டப்பு 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 ஆ ஊ இப்படியே வச்சுருந்தா காலக்கேயர்கள் பாட்டு மாதிரி இருக்குமா, இல்லை அது பிரச்சார பாடல் மாதிரி இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் என்ன பேசுகிறாரு கேட்க மாட்டேங்குது, கத்துறாங்க. அதெல்லாம் நெறிப்படுத்தணும். படத்தில் வேறு, அரசியல் வேறு. உங்களுக்கு படம் தான் வருது, அரசியல் உங்களுக்கு அந்தளவுக்கு வரல. நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் மாறிக்கங்க, நீங்களும் போங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போது பரமக்குடியில் போய் விஜய் சார் தங்கிட்டு பிரச்சாரம் பண்ணிவிட்டு மறுநாள் காரைக்குடியில் போயிட்டு அங்கே மருத்துவர் பிரபு இருக்கார், நல்லா ஓரளவுக்கு மற்ற வேட்பாளர்களோட அங்கே அதிகமாக பேசப்படுறாரு. அவர் ஊர்லேயும் தங்கிட்டு பிரச்சாரம் பண்ணால் உங்களுக்கு பரமக்குடியிலையும் ஓட்டு கிடைக்கும், காரைக்குடியிலையும் ஓட்டு கிடைக்கும்ல. உங்களது வண்டி நீங்கள் வேகமாக வரீங்க, பெரம்பூர் போகிறீங்க, நாமினேஷன் பண்ணீங்க, பாவம் அந்த ஆதவர்ஜுனம் ஏழை பக்கத்து தொகுதியில் நிற்கிறார், அவர் தொகுதி கூட போலையே பிரச்சாரம் பண்ண. உடனே அவரே அண்ணன் வரலன்னு நினைக்காதீங்க, அண்ணன் திருப்பி வருவார். எப்போ வருவார் சொல்ல முடியுமா? அண்ணா அறிவாலயம் ஃபோன் பண்ணுங்கள், உங்களை வந்து நான் இந்த மாதிரி இந்த பத்திரிகையிலேருந்து பேசுகிறேன், முதல்வரோட ஷெடியூல் என்ன அப்படின்னு கேளுங்க, அடுத்த 10 நாளைக்கு என்ன பிளான்னு கொடுப்பாங்க. இல்லை அவ்வை சண்முகசாலை தலைமை கழகம் ஃபோன் பண்ணுங்கள், எடப்பாடியார் பழனிசாமியோட ஷெடியூல் வேணும், எனக்கு டூர் ஷெடியூல் வேணும் அப்படின்னோன்னா நீங்கள் யார் என்னன்னு கேட்பாங்க, ஒன்று சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அனுப்புவாங்க. தாவேக்கா தலைமை கழகத்துக்கு யாருன்னா பொதுமக்களையும் பத்திரிகையாளரும் ஃபோன் பண்ணி தலைவரோட டூர் வேணும், அடுத்த 10 நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு கேட்டு வாங்கி போட சொல்லுங்கள். நான் அப்போ ஒத்துக்கிறேன், யதார்த்த அரசியல் அவர் பண்ணுறாரு. இல்லை நான் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஸோ பத்திரிகையிலேருந்து பேசுகிறேங்க,
தலைவரோட ஷெடியூல் வேணும், நாங்கள் போய் கேமரா போய் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நாங்கள் அங்கே போய் பேட்டி ட்ரை பண்ண போகிறோம், அவர் எந்தெந்த ஊர் எந்தெந்த பாயிண்ட்டு எனக்கு டீட்டெயில் கூட நான் கொடுப்பாங்க. ஜிகே வாசன் அவர்கள்கிட்ட கேட்டால் கூட ஒன்று இருக்கும், 5 தொகுதி கொடுப்பார். ஆனால் இப்போ களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ முதல்வர் சொல்கிறாரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை சரி, இந்த கடைசியாக சொன்ன 8000 ரூபாய் கூப்பன் பெண்கள் மத்தியில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. அதுபோல் சர்வேவும் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ களம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? களம் வந்துங்க முதல்ல இருந்தே வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் களம். அது ஊடகத்தில் பெருசாக பேசப்படலை. சமூக ஊடகத்தில் விஜய் அவர்களோட தாக்கத்தினால அப்புறம் விஜய் அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தார், திமுக வர்சஸ் தாவேகா, தாவேகா வர்சஸ் திமுகன்னு. அதனால் அது பேசப்பட்டிருக்கு. பட் களம் என்பது அதிமுக வர்சஸ் திமுக என்பது கிராம பகுதிகளையும், திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்றது நகர பகுதியிலையும் இருக்குது. இதில் முதல்வரோட பாப்புலாரிட்டின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பாப்புலராக இருக்கார், இது யதார்த்தம். ஆனால் தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கைன்னு பார்க்கும்போது அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிக பேசு பொருளாகிட்டு இருக்கு, அது பிக்கப் ஆகிட்டு போகுது. காரணம் என்னென்னா 10,000 ரூபாய் பணம், ஃப்ரிட்ஜு அப்படின்னும் போது இன்னொன்று எதிர்கட்சியிலேருந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியிலேருந்து சொன்னீங்கன்னா அதை வந்து ஏன் செய்யலைன்ற அந்த கேள்வி வரும். போன வாட்டி கொடுத்த வாக்குறுதிகளும் ஒரு சிலது நிறைவேற்ற முடியல, அதில் சிக்கல் இருக்குது. அப்போ வந்து களத்தை பொறுத்தவரைலாம் திமுகவுக்கு வந்து அந்த கட்சிக்காரங்களோட அந்த நிர்வாக சக்தி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வசீகரம் இருக்குது. இந்த சைடு அதிமுகவை பார்க்கும்போது அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே கட்சிக்கார அமைப்பு இருக்குது. அவங்களும் வந்து அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, தேர்தல் வாக்குறுதி, எதிர்கட்சியாக இருக்கிறது, நாங்கள் ஏன் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு கேட்குறது, அது அவங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ சர்வேகள்லாம் வந்து இப்போ திமுகவுக்கு அதிக 180 தொகுதிகள், 170 தொகுதிகள், அதிமுகவுக்கு 60 to 70, 60 to 80, விஜய்க்கு வந்து 2 to 8 சொன்னது போல் 3 to 8 இது போல் தொகுதிகள் தான் சொல்கிறாங்கல்ல. இந்த தொகுதி கணக்கெடு குறித்து எப்படி பார்க்குறீங்க? அதாங்க இந்த 8 தொகுதி எதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. சரி, நாம் வந்து இப்போ ஓகே, பெரம்பூர் வந்து ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி, விஜய் நிற்கிறாரு. சரி, திருச்சியும் விஜய் நிற்கிறாரு, 2 தொகுதி ஆயிடுச்சு. அப்புறம் ஆதவர்ஜுனா 1, 3 ஆச்சு. அப்புறம் எக்மோரில் வந்து அவங்களோட நல்ல பேச்சாளர், நல்ல வேட்பாளர் நிற்கிறாரு, ராஜ்மோகன், 4 ஆச்சு. அப்புறம் அருண்ராஜ் 1, 5 ஆச்சு. அப்புறம் அதுக்கு மேலே செங்கோட்டையன் 1, 6 ஆச்சு. புஷியானந்த் 1, 7 ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு வெங்கட்ராமன் 8 ஆச்சு. முக்கியஸ்தர்களே 8 பேர் தான். சரி, இவங்கெல்லாம் முக்கியஸ்தர்கள், அதனால் இந்த முக்கியஸ்தர்கள் ஜெயிச்சே ஆகணும், அதனால் நீங்கள் இதை அனுமதிக்கணும் அப்படின்னு என்ன நம்ம கோட்டாலேயே அனுப்ப முடியும்? நம்ம இப்போ என்னது முக்கியஸ்தர்களே 8 பேர் தான் இருக்கிறாங்க அந்த கட்சியில். அதுக்கப்புறம் முன்னால் போயிட்டு சேர்ந்துட்டு சீட்டு வாங்குறது. இப்போ திருத்தணியிலலாம் வந்து தாவேக்காவினர் மொத்த பேரும் வேட்பாளரை மாற்ற சொல்லி இது பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரா, எனக்கு 4 பேர் போதும், 14 பேர் போதுன்ற மாதிரி போகிறார். இப்போ அது இப்போ இது வந்து அங்கே வந்து பிரச்சனை வந்ததுனால நம்ம அதை பேசுகிறோம். ஐயா வழக்கறிஞர் மீது நமக்கு மரியாதை உண்டு. பட் இப்படி ஒட்டாமல் நிறைய இடத்துல அதிகமான பிரச்சனை இருக்கிறது தாவேக்காவில். தாவேக்கா உட்கட்சி பிரச்சனை போட்டால் செய்தியில் அதிகமாக வராது, போகாது, அதனால் அது போடுறதில்ல. இன்னொன்று, நிறைய பேருக்கு தெரியாது, அவங்கள புதுசாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு ஒரு ஆசையில் இருந்தாங்க, சீட்டு கிடைக்கல. அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அதேமாதிரி திமுகலேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நிறைய எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவே எடுத்துட்டாங்க, சிட்டிங் எம்எல்ஏக்கு வாய்ப்பு தரல. சரி, இதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டே அதிமுக சொல்லிட்டதுனால அதிமுக பிரச்சனை பேசி இறங்கி போயிடுச்சு. அடுத்தது திமுக, நாங்கள் என்ன சலித்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் விட்டாங்க பாருங்கள் லிஸ்ட்டு. யார்? காங்கிரஸும் பிஜேபியும். அருமையான லிஸ்ட்டு, பிரமாதம். அந்த 27 தொகுதியும் இந்த 28 தொகுதியும் அப்படியே ஜனங்க அப்படியே கண்ணில் ஒத்திக்குவாங்கப்பா, எப்பேற்பட்ட வேட்பாளர்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே ஒரு 8 பேர், இங்கே ஒரு 8 பேர், 16 பேர் தான் அதில் நல்ல ஸ்டார் கேண்டிடேட்ஸ். மிச்சவங்கெல்லாம் கஷ்டம்தான். இல்லை, இப்போ அதிமுக வந்து களத்தில் முந்துது, அந்த தேர்தல் அறிக்கை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் தொடர்ச்சியாக இப்போ தேர்தலுக்கு முன்பு அமித்ஷாவும் மோடியும் வந்தாங்க. இப்போ தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு இது வரைக்குமே பாஜகவுடைய தலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு எந்தவித பிரச்சாரத்துக்கும் வர்ற மாதிரி தெரியல, ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ அந்த முடிவுகள் வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்கும் பார்க்குறாங்களா? இப்போ தான் அவங்க உண்மையான ஒரு கூட்டணி கட்சியாக நடந்துக்கிறாங்க. கூட்டணி கட்சினா என்ன பண்ணணும்? பிரச்சாரம் நல்லது பண்ணணும். பிரச்சாரம் பண்ணால், நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் திமுகவுக்கு ஓட்டு கிடைக்கும். யதார்த்தத்தை பேசுவோம். இப்போ மோடிஜியும் அமித்ஷாஜியும் அடிக்கடி வந்தாங்கன்னா டிஎம்கே பவர் ஆகும். அவங்க வராமல் விட்டாங்கன்னா டிஎம்கே வேலையை பார்த்துட்டு போவாங்க. அதனால் தாயுள்ளத்தோடு இப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க நல்லது செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தேர்தல் முடிகிறவரெலாம் இவங்க அந்த பக்கம் வராமல் இருந்தாங்கன்னா அதிமுக களத்தை பார்த்துக்கும். அதனால் அவங்க வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்,
27 பேரை நாங்கள் தாமரை மலர்ந்தே தீர்வோம் அப்படின்னு வந்தாங்கன்னா சிக்கலாக போயிடும். அதனால் ஒழுங்காக அங்கங்கே அதிமுகவோட சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஏதோ அவங்க ஒரு சில இடத்துல போன வாட்டி 4 பேர் ஜெயித்தாங்க. நயினார் ஜெயித்தார், வானதி ஜெயித்தாங்க, மொடக்குறிச்சியில் சரஸ்வதி ஜெயித்தாங்க, காந்தி ஜெயித்தார். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ராகுல் காந்தி வரலாம். ஏன்னா ராகுல் காந்தி மீது தமிழகத்தில் ஒரு ஒரு நல்ல மதிப்பெண் இன்னமும் இருக்குது. இவ்வளோ வேலை திமுக எதிர் நீங்கள் பண்ணி இன்னும் வச்சுருக்குறாங்க. அதனால் அவர் வந்து பேசலாம், பண்ணலாம். ஆனால் அவர் பார்த்தா இன்ட்ரெஸ்டர். மோடிஜி ரெடி ஆகிறாரு, நான் வரேன் என்னை விடுங்கன்றாரு. ஐயா வேணாம் ஐயா, நீ எதுவாக இருந்தாலும் டெல்லியில் கூப்பிட்டு பேசிக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ராகுல் காந்தி நான் வரவா, நான் வந்துட்டேன்னு சொல்லு, நான் வந்துடவா அப்படின்றாரு. உடனே அவன் விஜய் தாவேகால இருக்கிறவங்க என்ன, விஜய் சார் எங்கால் மாதிரியே பண்ணுறீங்க, சூப்பர் சார், இதுக்கு தான் சார் சொன்னேன் தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வரணும்னு, அஞ்சான் நெஞ்சன் மாவீரன் மாணிக்கம் தாக்கூரை இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு அது ஒரு குரூப்பு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் லிஸ்ட்டு. ஈரோடில் வேட்பாளர் வந்து திருப்பூர்லேருந்து எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்களாம். அவர் அழகாக சந்திரகுமார் இடைத்தேர்தலில் நின்னார் திமுகவில். அதாவது இடைத்தேர்தலில் செலவு பண்ணி கஷ்டமாக நிற்கும் போது அப்போ திமுக வரணுமா, பொது தேர்தலில் அதே சீட்டை கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் கேட்டு வாங்குவீங்களா? சரி கேட்டு வாங்கினீங்க, லோக்கலில் யாருன்னா போடுவாங்கன்னு தான் வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுக்கப்புறம் சிங்காநல்லூரும் கவுண்டப்பாளையம், நீங்கள் கோயம்புத்தூரில் சீட்டு கேட்டதே தப்பு. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? செந்தில் பாலாஜி போய் வேலை பார்க்குறாரு, செந்தில் பாலாஜி நல்லது பண்ணி கொடுப்பாரு, செந்தில் பாலாஜி வச்சு நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிடலாம். செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து திமுககாரங்க சட்டமன்றம் போகக்கூடாதா? நீங்கள் தான் போனோமா, வாங்கினீங்க, சரி கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டீங்க, ரைட்டு. அவங்களாச்சும் எதனா உள்ளூர்னா அங்கே உள்ளூர் கட்சியிலே ஆள் கம்மி, அவங்க இவரை நான் ஏற்றுக்க மாட்டேன், சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் சீனியாரிட்டி பார்க்காம சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அது ஒரு பேசு பொருளாகி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ 3 பேரை சீட்டு கொடுக்கல. அதில் அவர் பிரபு இருக்கார் பாருங்க, இவர் நம்ம குளச்சல் பிரின்ஸு, ஜேஜி பிரின்ஸு, அவர்லாம் வந்து உண்மையிலேங்க நான் சட்டமன்றத்தில் நிறைய நேரம் பார்த்துருக்கேங்க. மனுஷன் வந்து தொகுதி பிரச்சனை கரடியாக கத்தி பேசுவாருங்க. ஒரு சில நேரத்தில் வந்து விஜயதாரணியும் சரி, விஜயதாரணி இன்றைக்கி கட்சி மாறி போயிருப்பாங்க, விஜயதாரணியும் ஜேஜி பிரின்ஸும் மாறி கன்னியாகுமரி பிரச்சனையே பேசுவாங்க. பேரவைத் தலைவரை நீங்கள் அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. நேரம் முடிஞ்சிச்சு, இருங்க தொகுதி பிரச்சனை நான் பேசுகிறேன், நான் பதிவு பண்ணணும், நான் பேசுகிறேன், அமைச்சர்கிட்ட பதில் வாங்கித்தாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த பாராட்டுறதும் ரொம்ப இருக்காது. இப்போ ராகுல் காந்தி இங்கே இல்லை, எவ்வளோ நாளாக அவரை பாராட்டுவீங்க? இப்போது முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் ஐயாவையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அந்தந்த கட்சிக்காரங்க பாராட்டி துதி பாடிட்டு இருப்பாங்க. இவங்க துதி பாடுறது கம்மியாக பண்ணிவிட்டு தொகுதி பிரச்சனையை பேசினவர் பிரின்ஸுக்கு வந்து அவர் விருப்பப்பட்டு கொடுக்கலையா இல்லை வேறு எதுலனா அவருக்கு எங்கள் 3 வாட்டி ஜெயிச்சவர் எப்படிங்க சீட்டு கொடுக்காம முடிவீங்க? அவரை நடுவில் எங்கன்னா தோத்தாரா, இல்லை மணல் குவாரி கல்குவாரியில் இல்லை சாராய வியாபாரத்தில் அவர் பேர் அடிபட்டுச்சா? எனக்கு தெரியல. பிரின்ஸ் அவர்கள் பேர் இல்லை அதில். அப்போது இது மாதிரி நிறைய குளறுபடிகள் காங்கிரஸ் லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டில் பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க பேர் இல்லைன்னாங்க. என்னப்பான்னு கேட்டால் அவர் தான், நான் தான் நிற்கல அவரே தலைமைக்கு கடிதம். சரி, நான் என்ன சொன்னேன்னா நடுவில் ஒரு பேச்சு வந்தது. என்னென்னு, இவர் போய் அது வதந்தியோ கசிவிடப்பட்ட செய்தியோ, ஒரு உச்ச நட்சத்திரத்தை போய் பார்த்து நான் தனி கட்சி நடக்கலான்னு இருக்கேன், நான் வந்து கட்சி துணைவிட்டு நான் உங்கள் கூட கூட்டணி வரேன், யார் கூட, பிஜேபி கூட, இப்படிலாம் வந்தது செய்தி. இவ்வளோ செய்தி வந்ததுக்கப்புறம் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? சரி, இன்னொன்று, நீங்களே நான் வந்து எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணால் நான் நிற்கலைன்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறீங்க, கமிட்டிலே என் பேர் போகலன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அன்றைக்கே, நான் சீட்டு கேட்கல, நான் நிற்கலை, என்னோட நண்பர்கள் என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்கணும், தேவையில்லாத வதந்திங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, என்டிஏ ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தணும், இவ்வளோதான். இதுதான் அண்ணாமலை. இதை 100% சொல்ல. அந்த 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 நம்பிக்கையான நேர்மையான வார்த்தைகள் வரலையே. தனி கட்சின்றீங்க, அதிருப்தியில் இருக்காருன்றாங்க, நிற்கலன்றாங்க, அப்புறம் சீட்டு கேட்குறாரு, கோவத்தில் இருக்கிறாருன்றீங்க. எதுக்கு சாமி, ஏன் இவ்வளோ? பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 40 விழுக்காடு ஓட்டு வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு டிகே சிவகுமார் இல்லை எதிர்த்து நிற்கிறவர் வந்துட்டு முதலமைச்சர். கர்நாடகாவில் காங்கிரஸ் எப்படி இருக்குது? சித்தராமையாக்கும் சிவகுமாருக்கும் பிரச்சனை. அது மாதிரி எதனா நயினாரியா அண்ணாமலை உங்களை நீங்களே நினச்சிக்கிறீங்களா? என்ன வாக்கு சதவீதம் இருக்குது இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கிறீங்க? அப்புறம் அவர் இருக்கவே தான் நாங்களாம் கட்சி பக்கம் போனோம். இல்லைன்னா சார் சரி, அவர் இருந்தார், கட்சி பக்கம் போனீங்க, என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க? ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்க இதை வந்து பெருசாக எடுத்துக்கலை. அவங்க வேலையை பார்த்துட்டு களத்தில் என்னென்ன பண்ணுமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அண்ணாமலை அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், விஜய் சார்கிட்ட எப்படி ஒரு டீம் இருக்குது, அதே மாதிரி டீம் தான் வந்து இதெல்லாம் பேசு பொருளாக்கி இது பண்ணுறாங்க. அப்புறம் சரி இது பார்த்து இந்த பக்கம் போனால் ஜோதிமணி கட்சியில் தவறு நடந்து விட்டது, பாதிக்கப்பட்டு விட்டது. அதான் 2 பேரும் நல்லா திமுகவும் சரி அதிமுகவும் சரி சிறப்பாக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து காங்கிரஸுக்கும், ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து பிஜேபிக்கும் கொடுத்துருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.